டெய்லி மிரர் பத்திரிகையில் இருக்கின்ற தலைப்புச் செய்தியை நாம் பார்ப்போம். Presidential election, new alliances, crossovers, strategic realignment on the cards. பாட்டாளி சாம்பிக்கர்ஸ் URF to back Sajid today என்ற கேள்விக்குறியோடு இருக்கின்றது. People's Alliance that brought CBK to power in 1994 is revived in favor of president என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இன்றைய முக்கிய தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அதாவது புதிய கூட்டணிகள் மற்றும் இங்கே காட்சி மாறுகின்ற நடவடிக்கைகள் என்பவை இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன என்ற வகையிலே இதில் ஒரு முக்கியமான ஒரு பரந்துபட்ட ஒரு அரசியல் பார்வையாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலே இந்த தலைப்புச் செய்தி காணப்படுகின்றது. தற்போது இந்த காட்சி மாறுகின்ற நடவடிக்கைகள் மற்றும் வேட்பாளர்களுடைய கருத்து கண்ணோட்டங்கள் சம்பந்தப்பட்டவையாக இந்த விடயம் தற்போது இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை alarming rise in child abuse cases, NCPA data reveals child labor remains a persistent problem என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. இந்த செய்தியை நாம் நேற்றும் உங்களுக்கு தந்திருந்தோம். இது தொடர்ந்தும் இந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அது என்னவென்றால் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிப்பு என்பதுதான் இந்த நடவடிக்கையாக இந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தின் அடிப்படை விடயம் என்னவென்றால் இந்த சைல்ட் லேபர், சிறுவர்கள் வேலை கமர்த்தப்படுவது தான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதாவது வீடுகளிலே வேலை கமர்த்துகின்றார்கள், இதனால் அந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்ற செய்தியை முதன்மைப்படுத்தி இந்த செய்தி இங்கே காணப்படுவதை இங்கே அவதானிக்க முடிகின்றது. Over 50 drugs failed quality tests in 2024. Some of the drugs identified have been withdrawn, withheld or discontinued என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அதாவது 50 வகையான மருந்து வகைகள் இந்த தரம் குறைந்தவையாக அது தரக்கட்டுப்பாடு குறித்த அந்த சோதனையிலே அவை மிகவும் ஒரு தரம் குறைந்தவை என்று அவை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. Some of the drugs identified have been withdrawn. அவ்வாறு இனங்காணப்பட்டவை அந்த விநியோகத்திலிருந்து வாபஸ் பெறப்பட்டிருப்பதாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றினுடைய விநியோகம் தொடர்ச்சியாக இடம்பெறாமல் இருப்பதாகவும் இங்கே கூறப்பட்டிருப்பதை நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ராஜித்த பிளேஸ் சப்போர்ட் டு ரணில் விக்ரமசிங்க என்ற செய்தி இங்கே இருக்கின்றது. I am not overly concerned about my security. Anuradkumar Dissanayake says will launch a door-to-door canvassing program on August 15th. அதாவது தனது பாதுகாப்பை பற்றி தாம் பெரிதும் இங்கே பொருட்படுத்தவில்லை என்றும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து வீட்டுக்கு வீடு சென்று தனது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் இங்கே அவர் கூறியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வாட்ஸ் இன் ஸ்டோர் ஃபார் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தமது இந்த தேர்தல் மனுவில் அதாவது தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எதற்றை வைத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி தெரிய வேண்டியது இருக்கின்றது என்ற விடயம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெஷல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் டியூரிங் எலெக்ஷன் பீரியட். அதே சமயம் இந்த தேர்தல் காலங்களிலே டிசாஸ்டர் அபாய தவிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதத்திலே ஒரு விசேட வேலை திட்டம் ஒன்று அமுலுக்கு வரவிருக்கின்றது என்ற விடயத்தையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. கேங் ரேப் ஆஃப் தனமல்வில ஸ்கூல் கேர்ள் பிரின்சிபல் 3 டீச்சர்ஸ் அரெஸ்டட். அதாவது இந்த பாடசாலை தனமன்வில பாடசாலையிலே கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவி தொடர்பாக அந்த பாடசாலையின் அதிபர் மற்றும் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல நடவடிக்கை என்றே குறிப்பிட முடியும். பாடசாலையில் நடக்கின்ற வன்முறைகள் தொடர்பாக அதிபர்களும் ஆசிரியர்களும் அசிரத்தையாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இது காட்டுவதாக இருக்கின்றது. இது பற்றிய தகவலும் இன்று டெய்லி மிரர் பத்திரிகையில் இருக்கின்றது. அடுத்து நாம் தி ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்ற விடயத்தை பார்ப்போம். இங்கே ஐலண்ட் பத்திரிகையின் சிறப்பு தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம்தான் ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அதாவது மர்டர் கேஸ் ஃபைல்ட் எகெயின்ஸ்ட் அவுஸ்டட் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. அதாவது இங்கு பங்களாதேஷின் பிரைம் மினிஸ்டராக இருந்த பிரதம மந்திரியாக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் மீது மர்டர் கேஸ் ஃபைல்டு, அதாவது அவர் மீதான ஒரு கொலை குற்றச்சாட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் இங்கே காணப்படுகின்றது.
அது பற்றிய செய்தி சிறப்பு தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அறகலைய குரூப் கேண்டிடேட் ஜஸ்டிஃபைஸ் ஹசீனாஸ் ouster, denies role in JVP's plan to march on parliament in 2022 என்ற விடயத்தை இங்கே காண முடிகின்றது. அதாவது அறகலைய குழுவின் வேட்பாளர் ஜஸ்டிஃபைஸ் ஹசீனாஸ் ouster, ஹசீனாவினுடைய பங்களாதேஷ் பிரதமருடைய அந்த வெளியேற்றத்தை அவர் நியாயப்படுத்தியிருக்கின்றார் என்றும் denies role in JVP's plan to march on parliament in 2022 2022 ஆண்டிலே JVPயினுடைய அந்த பார்லிமெண்ட்டை நோக்கிய அந்த பேரணியிலே தாம் பங்கு பெற்றவில்லை என்பதை குறித்தும் அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயத்தையும் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அதே சமயம் SLPP prodigal returns to back normal என்ற விடயத்தை இங்கே அவதானிக்க முடிகின்றது. மற்றும் ஜெயம்பதி pledges support for Sajid Rajitha joins Ranil என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. விமால்ஸ் பார்ட்டி லூஸ் ஒன் மோர் MP என்ற விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இவை இன்றைய ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இருக்கின்றன. டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை பார்ப்போம். இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை நாம் எடுத்து பார்ப்போமே. ஆனால் 2025 ஜனவரி முதல் இங்கே அரச ஊழியர்களுக்கு அதிக அளவு சம்பளம் உயர்வு வழங்கப்படும் என்ற செய்திதான் இங்கு டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை ராஜித சேனரட்ன அவர்கள் இங்கே ரணில் அதாவது ஜனாதிபதி ரணிலோடு சேர்ந்திருக்கின்ற அந்த விடயம் சம்பந்தமாகவும் அது பற்றிய அந்த அவர்களுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சியும் தான் இங்கே நாம் அவதானிக்க முடிகின்றது. டாக்டர் ரமேஷ் பத்ரான proposed as General Secretary of New Alliance என்ற விடயம் இங்கே காணப்படுகின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவை இங்கே ஆதரிப்பதற்கான புதிய கூட்டணியின் செயலாளராக டாக்டர் ரமேஷ் பத்ரான தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. 4 out of 5 மொனராகல MPs for ரணில், அதாவது மொனராகல பிரதேசத்திலே இருக்கின்ற 5 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 4 பேர் ரணிலை ஆதரிப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. பிரின்சிபல் 3 teachers arrested for covering up gang rape, இந்த செய்தியை நாம் உங்களுக்கு தந்திருந்தோம். அது பற்றிய விடயத்தை போலீஸ் பேச்சாளர் இங்கே விரிவாக தந்திருக்கின்றார். இது இன்றைய முக்கியமான டெய்லி நியூஸ் பத்திரிகை செய்தியாக இருக்கின்றது. அடுத்து நாம் இங்கு இருக்கின்ற சிங்கள பத்திரிகைகளை பார்ப்போம். சிங்கள பத்திரிகையில் இருக்கின்ற தலைப்புச் செய்தி, அதாவது லங்காதீப பத்திரிகையில் இருக்கின்ற தலைப்புச் செய்தியிலே கேஹலிய ரம்புக்வல்ல மற்றும் சனத் திஷாந்த் ஆகியோருடைய குடும்பங்களுக்கு உரிய கொடுப்பனவுகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என்ற செய்தி இங்கே முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. அதே வேளை இந்த பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான அதிபர் ஒருவரும் ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்ட செய்தியும் இங்கே லங்காதீப பத்திரிகையிலே பிரதான செய்தியாக இங்கே இருப்பதை நாம் லங்காதீப பத்திரிகையிலே அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. திவைன பத்திரிகையிலும் கூட அந்த தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம் அதிபர் ஆசிரியர்கள் ஆகியோர் இங்கே கைது செய்யப்பட்ட விடயம்தான் திவைன பத்திரிகையிலும் பிரதான முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இவை சம்பந்தமான விடயங்களோடு ஏனைய தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் பெரிதும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளை இங்கு இந்த டெங்கு நோய் பரவல் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கையும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இருக்கின்றது. இதேவேளை தினமின பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை பார்ப்போமே. ஆனால் இந்த தினமின பத்திரிகையிலும் சகல அரச ஊழியர்களுக்கும் அடுத்த ஆண்டு முதல் சம்பள உயர்வு என்ற செய்திதான் பிரதானமான செய்தியாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த 7% நீர் வரி குறைக்கப்படும் என்ற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய பிரதான தினமின பத்திரிகை செய்திகளாக இங்கே இருக்கின்றன. இவை இன்றைய முக்கியமான செய்திகளாக இன்றைய தமிழ் சிங்கள பத்திரிகைகளிலே ஆங்கில பத்திரிகைகளிலே காணப்பட்டிருந்தன. இவற்றோடு இன்றைய செய்தி கண்ணோட்டத்தை நாம் நிறைவு செய்து நாளைய தினமும் இந்த நிகழ்வில் உங்களோடு பங்கு பெற்றுவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.